நம்ம மாடி தோட்டத்துல இப்ப செடிகள்லாம் எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். காம்பவுண்ட் கைப்பிடி வால் மேல கொஞ்சம் பூச்செடிகளும், கொஞ்சம் கீரைகளும் மட்டும் தாங்க வச்சிருக்கோம். இதுல இந்த ரெயின் லில்லி இப்ப பூத்திருக்கு. போன வாரம் மழை பெஞ்சது சென்னையில. அதனால இப்ப மொட்டுக்கள் வச்சு 3 பூ பூத்திருக்கு. ஒரு மொட்டும் இருக்குங்க. ரெயின் லில்லிக்கு பெருசா பராமரிப்பு எதுவுமே தேவையில்ல. நம்ம வச்சு விட்டாலே போதும். தினம் தண்ணி விட்டுட்டே இருக்கணும். காஞ்சிராம பார்த்துக்கணுங்க. இதுக்கு உரமும் எதுவுமே குடுக்க தேவையில்ல. எப்பல்லாம் மழை பெய்யுதோ, மழை பெஞ்சு ஒரு 4 நாள்ல இருந்தே இது மொட்டுக்கள் வச்சு பூக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுடுது. எப்பவுமே 1, 2 தான் பூக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 மொட்டு வச்சு அதில 3 பூ பூத்திருக்கு. நாளைக்கு ஒரு பூவும் பூக்குங்க. முன்னாடிலாம் மழை காலத்தில தான் இந்த ரெயின் லில்லி பூக்கும். இப்ப எப்பல்லாம் மழை பெய்யுதோ அப்பல்லாம் பூக்குதுங்க. மே மாசத்துலயே எனக்கு 2, 3 முறை பூத்திருக்கு. வேலைக்கு போறவங்க, தோட்டம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ரெயின் லில்லிய வாங்கி வச்சுட்டாலே போதும். பராமரிப்பு எதுவுமே தேவையில்ல. எப்பல்லாம் மழை பெய்யுதோ அப்போ பூத்து குலுங்கும். பார்க்கவே அழகா இருக்குங்க. என்னுடைய தோட்டத்தில ஒயிட் கலர், பிங்க் கலர்ன்னு 2 கலர் வச்சிருக்கேன். இன்னைக்கு பிங்க்ல தாங்க 3 பூ பூத்திருக்கு. நீங்க என்னென்ன கலர் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.